श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। தீரன்றதும் புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழிகள் ஓரொன்றுதானே அமையாதோ ஆரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வே. வம்மென் புலவீர் அருளாளப் பெருமாள் என்றும் அருளாழி அம்மான் என்றும் திருமகளைப் பெற்றும் என் நெஞ்சங்கோயில் கொண்ட பேரருளாளர் என்றும் வியப்பா விருதோதும்படி கரை புரண்ட கருணை கடலை எவ்வண்ணம் பேசுவேர் இதென்ன பாங்கே. திரதசிகரிசீம்னா பத்மவான் பத்மயோனேः சுரகசவனவேத்யாம் ஷாமளோ ஹவ்யவாஹः கலசஜலதிகன்யா வல்லரி கல்பசாகி கலயது குசலம் நः கோபி காருண்யராசிः. வருவதுருவென வளரிளவரசென மருநன் மகனென வனமதகரியன வருவிலை மணியென வடியவர் அடைபவ அருகணை இறைவனை அருகணையுடனே. இந்த ஸ்ரீ விஷ்ணவ தினச்சரியில ஒவ்வொரு நாளும் எப்படியெல்லாம் இந்த நாளை பிரிச்சுண்டு இந்த பகவத் கைங்கரியங்கள்லாம் பண்றதுக்கு ஏற்றதாக ஆக்கிக்கணும்ன்றத பத்தி சொல்லிட்டு வந்தார். இதுல அபிகமனத்தை முடிச்சுட்டு உபாதானத்தையும் முடிச்சுட்டு அந்த ஏந்திரிகச்சையே பெருமாளை ஹரீர் ஹரீர் ஹரிஹி அப்படின்னு சொல்லி ஹரிசப்தத்தை சொல்லிட்டு ஏந்திரக்கணும். அதுக்கப்புறமா நாம் அந்த பகவத் கைங்கரியத்தை தான் பண்ணும்படியாக நாம் நினைக்கணும். இத்தனை நாள் வரைக்கும் வீணா போயிட்டே என்கிற ஒரு நிலை போய் இனிமேல் வர நாளாவது அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு நிலை வரணும்ன்றத பிரார்த்தனை பண்ணிண்டு இந்த மனசு வாக்கு சரீரம் இப்படி மூணுமாக அந்த எம்பெருமான் இடத்துல அந்த கைங்கரியத்தை பிரார்த்தனை பண்ணிண்டு பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணணும்னு சொல்லி சொன்னார். மாம் மதியஞ்சனிகிலம் சேதனா சேதனாத்மகம் கைங்கரியோபகரணம் வரதஸ்ரீகுரு ஸ்வயம்னு மாம்ன்றதுனால தன்னையும் மதியமாக இருக்கக்கூடிய என்னுடையதுன்னு சொல்லக்கூடிய சேத்தனங்கள் அச்சேதனங்கள் எல்லாவற்றையும் நீர் உம்முடைய கைங்கரியத்துக்கு ஏற்றவையாக நீர் அங்கீகரிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த எம்பெருமான் தருடைய சரணாகதி பண்ணணும்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமா இது பெருமாள் திருவாராசனத்துல வெறும் மனசால நினைச்சா மாத்திரம் போயிடுவான்னா அந்த பெருமாள் திருவாராசனத்தை பண்ணச்சு இந்த பாக்கியமான பதார்த்தங்களை கொண்டு அந்த பெருமாள் திருவாராசனம் பண்ணணும். அப்ப லோகத்துல எந்தெந்த நல்ல வஸ்துக்கள் எல்லாம் நாம பாக்குறோமோ அவையெல்லாம் பெருமாளுக்கு உபயோகப்படக்கூடியதாக இருக்கு. அந்த தேவ பெருமாள் கைங்கரியத்துக்கு இது ஏற்றதாக இருந்துருக்கும் என்று நாம் நினைத்து இப்படி பரம பாகவதர்களாக இருந்துருக்கிறவா அந்த வஸ்துக்களை பார்க்க செய்ய மலர்புணல் அமுதுடன் வகையென வடையவும் மலர்மதியே மகள் என வரிபவரே என்பதாக சொல்லி சொல்றார். மலர்மதி மலர்கின்ற ஞானத்தினால எமது அல்ல, எதுவுமே நமக்காக இல்லை, எல்லாம் எம்பெருமானுக்காக தான் இருந்துட்டு இருக்கு. இப்ப இந்த நல்ல வஸ்துக்கள் லோகத்துல எதெல்லாம் நல்ல வஸ்துக்களா இருக்கோ அதெல்லாம் எம்பெருமானுக்கு பத்திரம் பக்கம் பலந்தோயம் யோமே பக்தியா பிரயச்சத்தின்னு அந்த பக்தி ரொம்ப முக்கியமானதுன்றதையும் அந்த அடுத்த பாசுரத்தினால தெரிவிச்சார்.
சரி, உயர்ந்த வஸ்துக்களை கொண்டு பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணணும். நம்மளால உயர்ந்த வஸ்துக்களை சேகரிக்க முடியல. இப்படி யாரானா நமக்கு அந்த திரவியங்களை கொடுத்தாள்னாக்க அதை வாங்கிட்டு அது மூலம் அந்த உயர்ந்த வஸ்துக்களை கொண்டு பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுச்சு. இந்த யாச்சிதமாக இருந்துருக்கிறதுன்றது இருக்க, இது ரொம்ப 2ஆம் பட்சம், கடைசி பட்சம் தான். அது பிறரிடத்துல இருந்து வாங்கி நாம பண்றதுன்னு. இந்த சங்கல்ப சூரியோதயத்துல சுவாமி தேசிகன் சில விஷயங்களை சொல்லச்சு அது ஒரு எதிர்மறையான ஒரு விளைவு சொல்றதாக இருந்தாலும் கூட அதையும் ரசமா ஒரு கவியா சொல்லுவேன். வந்து அந்த சங்கல்ப சூரியோதயத்துல நாடகத்துல சொல்லச்சே 2 பாத்திரம் அசூயா குஹனா என்றெல்லாம் 2 பெண்கள் இந்த மகாமோகன்னு சொல்லக்கூடிய வில்லனாக இருந்திருக்கிறவனுக்கு அவனுக்கு உபகாரம் பண்றவர்களாக இருப்பவர்கள். அவளுடைய நடத்தை எப்படி இருக்கும் அப்படின்னா, வார்த்தை ஒண்ணு பேசுறது, மனசுல ஒண்ணு இருக்கிறது. ஒரு வஞ்சனையாக ஒரு வார்த்தையை பேசுறது, பிறரிடத்துல ஒரு அசூயைய வெளிப்படுத்துவதாக பேசுவது, இதெல்லாம் அவளுடைய செயல். அந்த குஹனன்றோ என்ன பண்ணுவாளாம், தன் கணவன் ஏகாதசி உபவாசம் இருக்கிறதா எல்லாருக்கும் சொல்லணும், தம்பட்டம் அடிக்கணும்னு ஒரு எண்ணம். இப்ப இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரி. அதுல வரைச்சு நான் போய் எங்க ஆத்துக்கார் ஏகாதசி உபவாசம் இருந்துருக்கேன், ஏகாதசி உபவாசம் இருந்துருக்கேன்னு சொன்னாக்க, அட இருந்தா இருக்கட்டும், இதை என்னண்ட என்னத்துக்கு சொல்றேன்னு சொல்லி அதை அவ்வளவா அங்கீகரிக்காத போயிடுவா. அதே சமயத்துல தங்கள் அந்த உபவாசம் இருக்கிறது, அவன் உபவாசம் கூட இருக்க மாட்டான், இருந்தா கூட அந்த உபவாசம் இருக்கிறதாக ஊருக்காக ஒரு வேஷம் போடுறதுன்றத காண்பிக்கிறதுக்காக அந்த குஹனை என்ன பண்ணுவான், எங்க ஆத்துக்கார உபவாசம் இருந்துருக்கு, நாளைக்கு துவாதசி ஆச்சு, அந்த துவாதசிக்கு எந்த கடையில போனாலும் நெல்லிக்காவே கிடைக்கல, இந்த வாட்டி சுண்டைக்காய் கிடைக்கல, ஆத்திக்கீரை கிடைக்கல, இது துவாதசிக்கு நெல்லிக்காய் ஆத்திக்கீரை சுண்டைக்காய் எல்லாம் அவசியம் பாரணைக்கு தேவைப்படுறது, ஆகையால உங்காட்டுல இருந்தாக்கா இதை கூடன்னு கேட்கணும். அவ என்ன பண்ணுவலாம், இப்ப ஒரே ஆத்துலயே போய் எல்லாம் கேட்டுட்டாள்னாக்கா, போய் எல்லா வஸ்துவையும் கேட்டுட்டாள்னாக்கா, இவன் ஆத்துக்கார் இதுவா இருக்கிறது, அதாவது உபவாசம் இருக்கிறதுன்றது ஒரு ஆத்துக்கு தான் தெரியும். அதுக்காக அவ என்ன பண்ணுவலாம், எல்லாராத்துக்கும் தெரியணும், எல்லாருக்கும் தம்பட்டம் அடிக்கணும்ன்றதுக்காக ஒரு ஆத்துல போய் ஆத்திக்கீரை இருந்தா கொஞ்சம் கொடுங்களேன், ஒரு எணு கொடுங்களேன்னு கேட்பானாம். இன்னொரு ஆத்துக்கு போய் நெல்லிக்காய் இருந்தா கொஞ்சம் போறம் கொடுங்களேன்னு வேணாம். இன்னொரு ஆத்துல போய் சுண்டைக்காய் இருந்தா கொடுன்னு கேட்பானாம். இது அவளுடைய ஒரு வஞ்சிக்கிற ஒரு புத்தி, நேர் புத்தி கிடையாது. இந்த மாதிரி ஒரு வஞ்சனையோட இருக்கக்கூடிய புத்தியோட கூட பெருமாள் திருவாராதனத்துக்கு வஸ்துக்களை சேகரித்தோம்னாக்க அது அங்கீகரிக்கக்கூடியது அல்ல. ஒண்ணு, டம்பத்துக்காகவோ அல்லது தான் தான் எல்லார காட்டிலும் ஸ்ரத்தையாக இருந்துருக்கிறவன்னு காண்பிச்சுக்கிறதுக்காகவோ பண்ற காரியங்கள்லாம் அங்கீகரிக்கக்கூடியது அல்ல. உத்தமம் சுவார்ஜிதம் புஷ்பம் என்பதாக சொல்லிருக்கு. நம்மளாலேயே ஆர்ஜிதமானது சம்பாதிக்கப்பட்ட புஷ்பம் இருக்கு, அது மிக உயர்ந்ததாக கருதப்படுகிறது. அந்த மாதிரி வரைச்சே அந்த உயர்ந்த வஸ்துவை தான் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்னு நாம நினைக்கச்சே கூட
ஒரு வழியில்லாத வழியில துறையில்லாத துறையில சம்பாதிக்கப்பட்ட வஸ்துவா இருந்ததுன்னாக்க அதை எந்த விதத்திலையும் உபயோகப்படுத்தக்கூடாது என்பதையும் 4வது பாசுரம் மூலமாக தெரிவித்தார். துறை அல்லது எனும் ஒரு துறை படுகிலரே என்பதாக சொல்ற வழியில்லா வரக்கூடிய வஸ்துவை வாங்கக்கூடாது. ஒருத்தன் திருடி கொண்டு வந்து கொடுத்தான்னாலோ தப்பு காரியம் பண்ணி சம்பாதிச்சு அதுல இருந்து ஒரு வஸ்துவை நமக்கு கொடுத்தான்னா கூட அதெல்லாம் நம்ம அங்கீகரிக்க கூடாது. அதை பெருமாள் திருவாராதனத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடாது. அப்போ பெருமாள் இடத்துல பக்தி, உண்மையான பக்தி இருந்துட்டு இருக்கிற பாகவதர்கள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னா, அந்த பெருமாள் திருவாராதனத்துல பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு அந்த பெருமாள் மாத்திரம் தனியா இல்ல, பெருமாள் தாயார் 2 பேருமா சேர்ந்து இருக்கிற அந்த எம்பெருமான், அந்த திருமுக மண்டலம், அவர் ஒரு புன் சிரிப்பு சிரிக்கிறே, அது சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு காரணமாக இருந்திருக்கிற அந்த பெருமாளுடைய சிரிப்புக்கு காரணம் என்ன? நாம பண்ற உபச்சாரங்கள். அந்த நாம பண்ற உபச்சாரங்கள்னால பிரீத்தி அடைந்து பெருமாள் சந்தோஷம் அடைகிறேன். இன்றைய தினம் நம்பெருமாள் இந்த பூபதி திருநாள்ல திருத்தேர்ல காத்தால எழுந்துள்ளார். இதை எல்லாரும் சேவிச்சிருப்போங்க. இப்பெல்லாம் இந்த சமூக வலைத்தளங்கள் இருக்கிறதுனால அங்க நேர போய் சேவிக்க முடியாட்டா கூட அந்த திருத்தேர்ல எழுந்துள்ளார் நம்பெருமாளை இது வேற எதனா ஒரு இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக சேவிக்கிற பாக்கியம் நமக்கு இருந்துருக்கு. இந்த திருத்தேர்ல இருந்து இறங்கின உடனே தாயார் சன்னதியில அந்த நம்பெருமாளுக்கு விசேஷமான திருமஞ்சனம் நடைபெறும். அந்த திருமஞ்சனத்துல போய் சேவிச்சோம்னாக்க அது 81 கலசத்தை கொண்டு அவருக்கு திருமஞ்சனங்கள்லாம் விசேஷமா நடக்கும். பெருமாளுக்கு உபச்சாரம் பண்றது எப்படி அப்படின்றத அந்த திருமஞ்சனத்தை சேவிச்சோம்னா நமக்கு தெரியும். அந்த திருமஞ்சனத்துக்காக வஸ்திரம் சமர்ப்பிக்கிறது முதற்கொண்டு, அந்த திருமஞ்சன வஸ்திரம் பார்த்தோம்னாக்கா அது ஒரு சிகப்பா இருந்துட்டு இருக்கும். அதை கொஞ்சம் அதை ஒரு சேத்தா மாதிரி அந்த கொசுவின மாதிரி அதை சாத்துவா பெருமாளுக்கு, நம்பெருமாளுக்கு. அதை சாத்திட்டு பெருமாள் நம்பெருமாள் எழுந்தருள் இருப்பேர் அந்த திருமஞ்சன வேதியில. அற்புதமாக நடக்கும். எவ்வளவு நாழிகை ஆகும், மணிக்கணக்கில் ஆகும் அந்த திருமஞ்சனன்றது. ஒரு க்ஷணத்துல முடிஞ்சு போறது இல்லை. சர்வவிதமான உபச்சாரங்களோடையும் அந்த திருமஞ்சனம் நடைபெறும். இந்த மாதிரி உபச்சாரம், பாக்கியமான உபச்சாரம் பண்றது நம்மளுடைய ஸ்வரூபம். அததான் இந்த இடத்துல குழி முதல் கிரிசைகள் குறைகிலர் வலவே என்பதாக, குழிமுதர் குறிசைகள் அந்த பெருமாளுக்கு ஸ்நானம் சமர்ப்பிக்கிறது, ஸ்நானாசனம் சமர்ப்பிக்கிறது, அர்க்கியம் சமர்ப்பிக்கிறது, பாத்தியம் சமர்ப்பிக்கிறது, ஆச்சமணியம் சமர்ப்பிக்கிறது, ஸ்நானம் சமர்ப்பிக்கிறது, தூப தீபங்கள்லாம் சமர்ப்பிக்கிறது, ஒவ்வொரு இதுலையும் உபகாரங்களை சமர்ப்பிக்கிறது, ஒவ்வொரு ஆசனத்திலையும் பெருமாளுக்கு புஷ்பங்களை மாத்துறது, இப்படி திருவேணியில வஸ்திரத்தை மாத்துறது, இப்படி எல்லாம் பல விஷயமாக பல பிரகாரமாக திருமஞ்சனத்தை சொல்லிருக்கு. நான் போன முறை சொல்லச்சே தேவப்பெருமாளுடைய திருமஞ்சனத்துல வரச்சே எப்படி அந்த தந்த தாவனம் நடக்கிறது, எப்படி அந்த அந்த நாக்கை வழிக்கிறது, இதெல்லாம் அந்த பண்ணச்சேயே அர்ச்சக சுவாமி கௌசல்ய கண்ணனுக்கு தம் மடியில எப்படி குளிப்பாட்டி விட்டு அந்த யசோத பிராட்டி கண்ணனை எப்படி குளிப்பாட்டி அது மூலமாக அந்த கண்ணனுடைய அழக அனுபவிச்சாலோ அந்த பாவம் இவாளுக்கு அர்ச்சக சுவாமிகளுக்கு அந்த பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணச்சே வருது. அந்த பாவத்தோட தான் திருமஞ்சனம் பண்றா. அங்க அந்த திருமஞ்சனம் பண்ணச்சே எப்படி எப்படிப்பட்ட பாவங்கள் இருக்கணும் என்பதையும் இன்னைக்கு பார்க்க போற பாசுரம் மூலமாக தெரிவிக்கிற. வருவதொரு உறவென வளரிளவரசென மருவு நன்மகனென வனமதகரியன
வருவிலை மணியென அடியவர் அடைபவர் அருகணை இறைவனை அருகணையுடையனே உடனே. அடியவர் பாகவதர்கள். பாகவதெல்லாம் பெருமாள் திருவாராதனம் பண்ணச்சே அந்த பெருமாளை எப்படியெல்லாம் நினைச்சுண்டு அந்த பெருமாளுக்கு உபச்சாரங்களை சமர்ப்பிக்கிறது என்பதை சொல்ற. சாதாரணமா பெருமாள் சன்னதி இருந்ததுன்னாக்க இந்த பெருமாள் சன்னதி உள்ள நம் பாட்டுக்கு தடதடான்னு போகக்கூடாது. அந்த சன்னதிக்கு போறதுக்கு முன்னையே அந்த வெளியில இருந்தே பெருமாளை சேவிச்சுட்டு அஸ்திரமந்திரம்னு ஒரு மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்தால கைய தட்டிட்டு அப்புறமா அங்க துவாரபாலகால் இருக்கு, அந்த துவாரபாலகால் இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு நான் இப்ப பெருமாள் திருவாராதனம் பண்றதுக்கோசரம் வரேனான்னு என்ன உள்ள பிரவேசம் பண்ணுவதற்கு அந்த பெருமாள் சன்னதி உள்ள வருவதற்கு நீங்கள் அனுமதி பண்ணணும் என்பதை பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கண்டை சேவிச்சு மணி அடிச்சுண்டு இப்படி பெருமாளுக்கு அந்த துயில் எழும்படியான அந்த அபிகமன காலத்துல வரைச்சு அந்த திருப்பள்ளி எழுச்சி கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்தத்தை உத்திஷ்ட நரசாந்தோல கர்த்தவியம் தெய்வமான் நீக்கம்னு முதல்ல சுப்பிரபாதம் சொன்ன விஸ்வாமித்திர மகர்ஷியினுடைய ஸ்லோகம் அத்தை சொல்லி அப்படி பெருமாளை துயில் எழுப்பி அந்த சன்னதி கதவை திறந்து அதை பண்ணணும். தடபடான்னு போய் அந்த பெருமாள் சன்னதிய தெரிவிக்க கூடாது. இதுல எல்லாம் தான் ஆண்டாள் நாச்சியாரும் நாயகனாய் நின்ன நந்தகோபனுடைய கோவில் காப்பானே கொடி தோன்றும் தோரணவாசல் காப்பானே மணிக்கரவன் தாழ்திரவாய் ஆயிரத்திரமே ரோமுக்கு அரபரம் ஆயன் மணிவண்ணன் நிலைய வாய் நேர்ந்தான் துயோமாய் வந்தோம் துயிலிழப்பாடுவான் வாயால் முன்னம் மாற்றாதே எம்மா என்றெல்லாம் சொல்லி நீ அந்த கதவை திறந்து விடணும்னு பிரார்த்தனை பண்ற. இதே ரீதியில தான் இந்த பெருமாளுக்கு எழுந்துருள பண்ணணும். அப்போ அந்த பெருமாளை துயிலிழ பண்ண பிறகு பெருமாள் எழுந்துருளிட்டு தூங்கி, அதாவது சுப்பிரபாத்தம் ஆயிடுச்சு அவருக்கு. இப்போ அந்த விஸ்வரூபம் தரிசனம் அங்க இருக்கக்கூடிய அந்த விஸ்வரூப தரிசனத்தும் போது பார்த்தோம்னாக்க யானை பசுமாடு இதெல்லாம் பெருமாளுக்கு நேரம் இந்த திறக்கச்சு இந்த பெருமாள் திருமுக மண்டலத்துல நேரம் விழும்படியான ஒரு பாக்கியம் அதுக்கு கிடைக்கணும். அப்படி பார்க்கணுன்றது அந்த பெருமாளுடைய பிரதம கட்டாட்சன்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த பிரதம கட்டாட்சத்துல அதுக்குதான் சொல்ற, பாதுகா சாஸ்திரத்துல சொல்ற பாதுகா தேவின்றது அவள் பெருமாளுடைய ஒரு பரிஜனத்துல ஒருத்தர் சேர்ந்தவளாக இருந்துருக்கா. எல்லா பரிஜனங்களையும் அங்கங்க அந்தந்த மண்டபத்தோட ரங்கநாதன் அனுப்பிச்சுடுற. பெருமாளுக்கு உற்சவம் நடக்கிறது, உற்சவம் நடந்ததுன்னாக்க இங்க இந்த முன்ன ஒரு மண்டபம் இருக்கும், இந்த மண்டபத்தோட வேதபாராயண கோஷ்டி நின்று போயிடும். அடுத்த மண்டபம் வரைக்கும் இன்னொரு ஒரு கோஷ்டி போகும், அது நின்று போயிடும். அந்த துவஜஸ்தம்பத்துண்ட போச்சே இன்னொரு ஒரு கோஷ்டி முடிஞ்சு போயிடும், அதுவும் நின்று போயிடும். அது தாண்டி உள்ள போனோம் வாத்தியம்லாம் இன்னும் முன்னையே நின்று போயிடும். அதுக்கப்புறமா போனோம்னா வெறும் அந்த ஜெல்லம் மாத்திரம் இருந்துட்டு இருக்கும். இப்படியெல்லாம் எல்லா பரிஜனங்களை போன பிற்பாடு கடைசி வரைக்கும் அந்த கர்ப்ப கிரகம் வரைக்கும் பெருமாளோட கூடவே விடாத போறது யாருன்னா பாதுகா தேவி தான். அந்த பாதுகா தேவி என்னத்துக்காக கடைசி வரைக்கும் போறான், இவெல்லாம் மீதி பரிஜனங்கள்லாம் அங்கங்க அனுப்பிச்சு விடுற மாதிரி இவ்வளவு நான் இதோட நின்றுக்கிறேன் நீ போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு போலாமோ இல்லையா, போலையாம். அது என்னத்துக்காக நிக்கிறேன்னா மறுநாள் காத்தால தூங்கி எழுந்த உடனே ரங்கநாதனுடைய திருவடி வாரத்துல பாதுகா தேவி ஏற்பாடு. அந்த பாதுகா தேவி திருமுக மண்டலத்துல பெருமாளுடைய கட்டாட்சம் முதல்ல வேணுமா. அந்த கட்டாட்சத்துக்காக தான் பாதுகா தேவி கடைசி வரைக்கும் போறான்னு சுவாமி தேசிகன் பாதுகா சாஸ்திரத்துல சாதிக்கிற. அந்த பிரதம கட்டாட்சத்துக்கு அவ்வளவு மகிமை இருந்துருக்கு. இப்படி அந்த பிரதம கட்டாட்சம் பெற்று அதுக்கப்புறமா பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றோம். நாம
அந்த திருவாராதனம் பண்ணச்சே மானசீகமான ஆராதனம் பாக்கியமான ஆராதனம்னு 2 விதமான ஆராதனங்கள் சொல்லப்படுகின்றன. மானசீகமாக ஆராதனம் நாம மனசுலயே பெருமாள் சவ்யம் பாதம் பிரசாரியன்னு சீவை குண்டத்துல எழுந்தல் இருக்க மாதிரி இருக்க. அந்நத்திர சுவாபிமத தேசன்னு சொல்ற யார் யாருக்கு எந்தெந்த திவ்ய தேசத்துல எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் இடத்துல ஈடுபாடு வருதோ அந்த எம்பெருமானை வச்சுட்டு அந்த எம்பெருமானை கூட அந்த திருவாராதனத்துல சாலக்கிராம திருவாராதனம் பண்ணச்சு அவரும் நினைச்சுக்கலாம் என்பதாக சொல்ற. இப்படி பெரிய பெருமாள்கிட்டையும் நம்பெருமாள்கிட்டையும் ஈடுபாடு இருந்துட்டு இருக்கிறவா ஆற்றுல சாலக்கிராம மூர்த்திக்கு ஆராதனம் பண்ணச்சே கூட அந்த நம்பெருமாளுக்கோ பெரிய பெருமாளுக்கோ திருவாராதனம் பண்றதா நினைச்சுண்டு பண்றது. இப்படி தேவ பெருமாள்கிட்ட ஈடுபாடு இருக்கிறவா திருவேங்கடமுடையாண்ட ஈடுபாடு இருக்கோ அவருக்கு கைங்கரியம் பண்றதாக நினைச்சுட்டு பண்றதுன்றது அவளுடைய ஒரு எண்ணத்தினுடைய வெளிப்பாடா ஆக போறது. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்படி பண்ணச்சே பெருமாளுக்கு இந்த அர்த்தம் பாத்தியம் ஆச்சமணி எல்லாம் சமர்ப்பிக்கணும். நாம சமர்ப்பிக்கிறத இப்ப நாம இது என்ன மானசிகம் தானே, மனசளவுல பண்ண போறோம். சவ்வர்ணே தாலிவர்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தங்க விட்டில் பெருமாள் திருவாராசனத்துக்கு நாம ஆத்துல சொப்பு வீட்டுல கூட பெருமாள் திருவாராசனம் பண்ணலாம். நமக்கு வெள்ளி இப்ப இருக்கிற காலத்துல வெள்ளி கோயிலும் கூட வச்சுக்க முடியாத ஒரு சன்னிவேசம் வந்தாலும் வரலாம். அந்த மாதிரி நம்ம பெரியவாள்லாம் அப்படிதான் இருந்திருக்கா. இது எல்லாமே ஒரு காலம் இருக்க ஒரு சுழற்சி தான் இருக்கு. ஒரு 50-60 வருஷம் என்ன நம்மளோட வாழ்த்துல பார்த்தோம்னா நிறைய பேர் அதுல ரொம்ப ஒரு குறைஞ்ச பட்சம்தான் நகை இருந்துட்டு இருக்கும், நிறைய எல்லாம் நகை இருக்காது. அதே மாதிரி வெள்ளி பாத்திரங்களும் ரொம்ப குறைவா இருக்கும். எல்லா இடத்துலயும் வெள்ளி சொம்பே இருக்காது, பித்தளை சொம்பு சொப்பு சொம்பு தான் இருந்துட்டு இருக்குமே தவிர. இப்ப நடுவாந்திரத்துல ஒரு காலத்துல வந்தது, எல்லா இடத்துலயும் நிறைய வெள்ளி பாத்திரங்கள் பெருமாள் பாத்திரங்கள்லாம் வெள்ளி பாத்திரங்கள்லாம் இருக்கிறதெல்லாம் வந்தது, எல்லா சொம்பெல்லாம் இருந்துட்டு இருக்கு. இப்ப மறுபடியும் அந்த பழைய ரீதியே வந்துட போறது இப்ப இருக்கிற நிலையில வரச்சே. இது வரவா செல்லவா இந்த பெருமாளுக்கு நாம அர்ச்சபாத்தியங்கள்லாம் சமர்ப்பிக்கிறது இந்த மானசிக ஆராதனத்துல தங்க வெட்டில வச்சுண்டு அதுல இருந்து தங்க உத்திரணியினால பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றதா நம்ம மானசிகமாக பண்றது. நாம வெறும் சாதமே தான் ஆத்துல பன்னெண்டுமானாலும் கூட அந்த ஒரு பெரிய ததியாராதனைக்கு என்ன பட்சியம் போஜ்யம் லேக்கியம் இதெல்லாம் என்ன பண்ணுவாளோ அத்தனையும் பண்ணினதா நாம மனசுல நினைச்சுண்டு அந்த பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணணும். இப்படி மானசீகமான ஆராதனம் பண்ணி முடிச்சுட்டு எவ்வளவு உபச்சாரம் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அத்தனை உபச்சாரத்தையும் மானசீகமாக பண்ணி அதுக்கப்புறமா பெருமாள் திருவாராதனத்தை பாக்கியமான ஆராதனம் பண்றோம். அந்த பாக்கியமான ஆராதனைன்றது அந்த வெளிப்படையா பிரத்யட்சமாக பெருமாள் எழுந்தருள் இருக்கிறதுக்கு நாம ஆக்கிய பாத்திய ஆச்சமணியங்கள்லாம் சமர்ப்பிச்சு ஸ்நானாசனங்கள்லாம் சமர்ப்பிச்சு ஆராதனம் பண்ணணும். அப்படி ஆராதனம் பண்ணச்சே பாகவதாள்லாம் தனக்கு சமீபத்துல இருந்துட்டு இருக்கிற பெருமாளை எப்படி நினைச்சுண்டு ஆராதனம் பண்ணுவான்றதுதான் இந்த பாசுரத்தினால சாதிக்கிறார். அருகணை இறைவனை அருகணை இறைவனை அருகுனாக்கா சமீபத்துலன்னு இருக்கும். தன்னுடைய அருகாமையிலே அணைகின்ற எழுந்தருளுகின்ற இறைவனை எம்பெருமானை அப்படின்னு அர்த்தம். பெருமாளுக்கு அர்க்கியம் பாத்தியம் எல்லாம் சமர்ப்பிக்கச்சே இந்த பாத்தியம் சமர்ப்பிக்கச்சே நாம சொல்றோம் பாவமுடைய திருவடிகளை பெரிய பிராட்டியாரும் பூமி பிராட்டியாரும் பத்மா தாத்ரி கராபியாம் பரிச்சித சரணம் ரங்கராஜம் பஜேகம்னு சொல்லி அவள்லாம் எல்லா சமயத்திலையும் பாதசேவனம் பண்ணிட்டு இருக்கா. நான் அதிநீச்சமானவனாக இருந்துட்டு இருக்கேன், எனக்கும் நீர் அனுகிரகம் பண்ணணும், என்னுடைய கையிலையும் உம்முடைய திருவடிக்கு ஒரு ஸ்பர்சம் சம்பந்தம் ஏற்பட்டு பாதசேவனம் பண்ணி பாத்தியம் சமர்ப்பிக்கிறத அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு பாத்தியாதிகள்லாம் நாம சமர்ப்பிக்கிறோம். இப்படி இந்த பாத்தியம் எல்லாம் சமர்ப்பிக்கச்சே தன்னுடைய நீச்ச பாவம் இருக்கட்டும், பெருமாளை என்னன்னு நினைச்சுண்டு
நாம எந்த பாவத்தோட பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றது அது ரொம்ப முக்கியம் இல்லையோ என்ன சொன்ன அருகணை இறைவனை அருகணை இறைவனை நம்ம சமீபத்துல இருந்துருக்கா நமக்கு ஆசிரித்த சுலபனாக எழுந்தருளி இருக்கிற அந்த எம்பெருமான் அந்த எம்பெருமான ஒரு பிகுவும் பண்ணிக்கல அந்த பெருமாள் இந்த பாகவதன் தன்னிடத்துல உண்மையான பக்தியோட இருந்துருக்கான் அவனுடைய கிரகத்துல நாம எப்பவும் இருக்கணும் என்கிற ஒரு எண்ணத்தோட பெருமாள் நம்மாட்டுல ஒரு அர்ச்சாமூர்த்தியாகவோ சாலக்கிராம சிலா மூர்த்தியாகவோ எப்படியோ பெருமாள் சேவை சாய்க்கிறது. இப்படி சர்வ சுலபனாக இருந்திருக்கிற பெருமாளை நாம எப்படியெல்லாம் நினைச்சுண்டு திருவாராதனம் பண்ணணும்னு சொல்லி சொல்றோம். அதுதான் சொல்லப்படுறேன். ஒரு வஸ்து சுலபமாக கிடைக்கக்கூடியதாக இருந்ததுன்னாக்க அதுல நமக்கு கௌரவம் இருக்காது. அது ஒரு பெரிய விசேஷமா தோணாது. நம்மாத்துக்கு நிச்சயம் ஒருத்தர் பெரியவர் வரே, அவர் ஆத்துல விசாரிச்சுட்டு போறே, என்னடா சௌக்கியமா இருக்கியா, இன்னைக்கு என்ன பண்ணிருக்க, கத்தால என்ன பண்ண என்றெல்லாம் கேட்டுட்டு போறேன். அவர் பெரிய மகாவித்வான் இருக்கலாம். அப்படி எல்லாம் இருந்தாலும் கூட தன்னுடைய பாண்டித்யத்தையோ தன்னுடைய குருத்துவத்தையோ எதையுமே வெளிப்படுத்திக்காமல் தன்னுடைய சௌலபியத்தை மாத்திரம், அந்த சுலபனாக இருக்கும் தன்மை யாராலையும் அணுகக்கூடிய ஒரு தன்மை இருக்க, அந்த தன்மையை காண்பிச்சுட்டு நம்மாத்துக்கு நிச்சயம் ஒருத்தர் விசாரிச்சுட்டு போனாருனாக்க அவரிடத்துல நமக்கு பெரிய கௌரவம் இருக்காது. சரி, அவர் நிச்சயம் வரவர் தானே அப்படின்னு முதல் நாள் வேணா நீ வரைச்சு அவர் வரைச்சே நம்ம ஏந்து போய் சுவாமி நான் சௌக்கியமா இருக்கேன், எல்லா பதார்த்தமும் இருக்கு, எல்லாம் இருக்கணும். 2ஆம் நாள் வரைச்சே என்ன பண்ணுவோம், உட்காந்துட்டே எல்லாம் சௌரியமா இருக்கும் சுவாமின்னு சொல்லுவோம். 3ஆம் நாள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தூரேந்து பார்த்துட்டே வாசல்ல வரைச்சே நான் எல்லாம் சௌக்கியமா இருக்கும் சுவாமின்னு 3ஆம் நாள் சொல்லிடுவோம். 4ஆம் நாள் வரைச்சே என்ன பண்ணுவோம், அவர் சௌக்கியமான்னு கேட்கிட்டேன், யார் ஏன்னா நம்ம பசங்களை விட்டு அவனை எல்லாம் சௌக்கியமா இருக்கேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லுவோம். எப்படி இந்த சௌலபியம் இருக்கிறதுனால சில சமயங்கள்ல என்ன ஆகும்னு கேட்டோம்னா அதுல மதிப்பு இல்லாத போயிடும். இப்ப பெருமாள் பரம சுலபராக இருந்து நம்ம கிரகத்துக்கே எழுந்தருளி இருந்து நாம பண்ற ஆராதனத்தை அந்த உபச்சாரங்களை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாக்க அப்ப அந்த பெருமாள் இடத்துல அந்த பரத்துவ புத்தி போய் அவர் எல்லாரும் காட்டிலும் உயர்ந்தவராக இருந்திருக்கின்ற அந்த எண்ணம் போய் அந்த எளிதாக இருந்திருக்கிறத கொண்டு கொஞ்சம் அகௌரவ புத்தி வந்துடுத்தோம்னா என்ன பண்றது? அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றது தெரியப்படுத்துறதுக்காக இந்த சாஸ்திரம் இத சொல்ற. இந்த இடத்துல சாஸ்திரத்திலையும் பார்த்தோம்னாக்க உபனிஷத்தும் சொல்லச்சே அங்கங்க ஒரு ஆக்கியாயிக்க ஒரு கதையை சொல்லிதான் சொல்லும். இந்த உத்தாலகர்னு ஒரு மகர்ஷி இருந்த அவருடைய பையன் ஸ்வேதகேத்துன்றவன், அந்த பையன் 12 வயசாச்சு. 12 வயசானாலும் இங்கேயும் அங்கேயும் தெரிஞ்சிருந்தான். அந்த பையனை பார்த்துட்டு இவர் சொல்றார், உத்தாலகர் சொல்றார், நீ இந்த மாதிரி நம்ம குடும்பத்துல பிறந்து அத்தியனம் பண்ணாமல் இருக்கிறதுன்றது நல்லதல்ல. பிரம்மபந்துரிவ திருஷ்யத்தைன்னு சொல்ற, வெறும் பிராமணன்ற பெயரளவுக்கு மாத்திரம் இருந்துட்டு பிராமண கிருத்தியம் ஒன்னும் பண்ணாமல் இருந்துருக்கைய அகல நீ குருகுல வாசம் பண்ணி நீ எல்லாத்தையும் கத்துண்டுவான்னு சொல்ற. இந்த ஸ்வேதகேதுவும் 12 வருஷம் போய் குருகுல வாசம் பண்ணிட்டு அங்கேருந்து வரான். அவன் வரச்சேயே தான் எல்லாத்தையும் வாசிச்சுட்டா மாதிரி அத்தியனம் பண்ணி முடிச்சுட்டா மாதிரி ஒரு அகங்காரத்தோட வரான். அவனை பார்த்து கேட்கிறேன், அப்பா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி வந்திருக்கிய, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஒன்ன தெரிஞ்சுண்டா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுன்றது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறேன். அப்பதான் அவனுக்கு தன்னுடைய அப்பாவினிடத்துல ஒரு கௌரவம் வருது. அப்பாவும் இவ்வளவு பெரிய ஞாத்தா,
அவரும் நன்னா வாசிச்சவர், அவரும் வேதாந்தெல்லாம் தெரிஞ்சின்றவர்ன்ற இந்த எண்ணமே அப்பதான் அவனுக்கு வருது. இது சாதாரணமா சொல்லச்சே பேக்கடை மருந்து வீரியம் இல்லைன்னு சொல்லுவா. சரி, நம்ம வீட்டிலேயே பின்னாடி எதனா ஒரு அந்த மருந்து, அந்த குப்பைமேனி மாதிரி எதனா மருந்து இருந்துன்னா அதெல்லாம் வேணாம் போ அப்படின்ற மாதிரி நாமும் நினைப்போம். அந்த மாதிரி இந்த சௌலபியமே அந்த எம்பெருமானுடைய பூஜைக்கு தடங்கலாக இருக்கக்கூடாது. பெருமாள் ஒவ்வொரு ஆசிரித்தாளுடைய ஒரு கிரகத்திலையும் பரம சுலபராக அவர் எழுந்துள்ளிருக்கார். அவருடைய சௌலபியம்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். குறும்பருத்த நம்பி என்பதாக சொல்லுவார். அந்த குறும்பருத்த நம்பின்றவ திருவேங்கடமுடையான இடத்துல அப்படிப்பட்ட ஒரு பக்தியோட இருந்துருக்குவார். அவர் ஒரு மண்பாண்டம் செய்பவர். அவர் ஒரு கொயவர். ஒவ்வொரு நாளும் அவர் திருவேங்கடமுடியானுடைய ஒரு பிரதிமையை அங்க பண்ணி வச்சுட்டு அந்த பிரதிமைக்கு ஒரு மண்ணாலையால ஒரு மலரை சமர்ப்பிச்சுட்டு தான் அவர் தன்னுடைய காரியத்தையே அவர் பண்ணுவார். இதே தொண்டமான்ற ராஜா வரைச்சே என்ன பண்ணான்னா பெருமாளுக்கு ஸ்வர்ண புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறார். தங்க புஷ்பத்தை, தங்கத்தாலான ஸ்வர்ண புஷ்பம். நேத்தியே பார்த்தோம், ஸ்வர்ண புஷ்பம் எல்லா புஷ்பங்களை காட்டிலும் உயர்ந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த ஸ்தலத்துல இருக்கிறத காட்டிலும் ஜலத்துல இருக்கிறதுக்கு விசேஷம் அதிகம். இப்படி எல்லாம் சொல்லிட்டு அதுல பக புஷ்பத்துக்கு விசேஷம், இந்த புஷ்பங்களை காட்டிலும் துளசிக்கு விசேஷம், துளசி காட்டிலும் பக புஷ்பத்துக்கு விசேஷம், பக புஷ்பத்தை காட்டிலும் இந்த ஸ்வர்ண புஷ்பத்துக்கு விசேஷம், அதை காட்டிலும் விசேஷம் வேற எதுவும் கிடையாதுன்னு எல்லாம் சொல்லியிருக்கேன். அவன் ஸ்வர்ண புஷ்பம் சமர்ப்பிக்கிறான். ஆனா மறுநாள் காத்தால திருவேங்கடமுடியான் திருவடியில பார்த்தோம்னாக்க இந்த குறும்பருத்த நம்பி சமர்ப்பிச்ச மண்ணாலான புஷ்பம்தான் இருந்துட்டு இருக்கே தவிர ஸ்வர்ணத்தாலான புஷ்பம் எல்லாம் தூரம் இருந்துட்டு இருக்கு. அப்போ அந்த பெருமாள் அந்த பக்தியோட சமர்ப்பிக்கிறத அவர் தலையால உகந்து ஏத்துக்கிறேன்னு அர்த்தம் ஏற்படுறது. அப்ப நம்மாத்திலேயே பெருமாள் எழுந்தருளி இருப்பவராக இருந்தாலும் கூட அவருக்கு உபசாரம் பண்ணச்சே எந்த பக்தியும் ஸ்ரத்தையும் துளி கூட குறையக்கூடாது என்பதற்காக அருகு அணை இறைவனை, நம்மளுடைய சமீபத்திலேயே எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானை எப்படியெல்லாம் நினைச்சுண்டு அவருக்கு திருவாராதனம் பண்ணணும் என்பதை சொல்ற. வருவதோர் உறவு என தம் வீட்டிற்கு வந்த ஒரு அதிதி, அந்த அதிதி மாதிரி நினைச்சுண்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு அர்த்தம். யதா பிரியாதிதிம் பிராப்தம் பகவந்தம் தமர்ச்சயேத். அதுலயும் அதிதியிலையும் வேண்டாத விருந்தாளியோ அழையாத விருந்தாளியோ இல்ல. இந்த விருந்தாளி நம்மாத்துக்கு வரணும், இவர் நம்மாத்துக்கு விருந்தாளியா அதிதியா வரணும்னு வேண்டி வேண்டி வந்த விருந்தாளி. அப்படி வரவாதான் பிரியாதித்யம்னு சொல்ற. அப்போ அந்த பிரியமான ஒரு அதிதி நம்மாத்துக்கு வந்தாருனாக்க அந்த வரவழிக்கச்சேயே, அந்த வரச்சேயே ஒரு பிரசன்னத்தை, ஆத்துள்ள கேட்டு வாசல் திறக்கச்சேயே ஓடி போய் அவள்கிட்ட இருந்து பைய வாங்கிக்கிறோம். அவளுக்கு வரைச்சு அந்த முக மலர்ச்சி நமக்கு தெரியும். அந்த முக மலர்ச்சியோட அந்த சந்தோஷத்தோட அவளை வரவேற்கிறோம். வரவேற்று அன்னைக்கு தளிகை பண்றதுல பெருமாள் நிவேதனம் பண்ற வஸ்துக்கள்ல அவருக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அந்த வஸ்துக்களை எல்லாம் அந்த பெருமாளுக்கு அமுதுபடியாக நிவேதனம் பண்ணி அவருக்கு இது இப்படி எல்லாம் நாம பண்றோம். இது பிரியாதிதிக்கு பண்ற ஒரு காரியம். அந்த மாதிரி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணும் பொழுது, அந்த பெருமாள் திருவாராதனம் பண்ணும் பொழுது வருவதோரூரவின யதா பிரியாதிதிம் பிராப்தம், ஒரு முக மலர்ச்சியோட பெருமாளுக்கு கைங்கரியம், ஒரு சந்தோஷமாக கைங்கரியம் பண்ணணும் பெருமாளுக்கு. இங்க நம்மாத்துல அத்திநீச்சமா இருந்துருக்கிற பெருமாள் நம்மாத்துக்கு எழுந்தருளிட்டே, இதை காட்டிலும் பாக்கியம் நமக்கு என்ன இருக்குன்னு அந்த சந்தோஷத்தோட பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணும். பாகவதத்துல தசமஸ்கந்தத்துல கண்ணன்
மதுரைக்கு எழுந்தருள போகும்போது நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை பத்தி சொல்லிட்டு வர, அதுல ஒருத்தன் ஒரு செலவு தொழிலாளி இருக்கான். அவன்கிட்ட போய் கேட்கிறேன், ராஜா எல்லாம் போட்டுக்கிற ஒரு அணி அந்த வஸ்திரம் கொஞ்சம் கொடு, அந்த பட்டாடையை கொஞ்ச நாள் கொடு, நான் ராஜசபைக்கு போயிட்டு வந்து உனக்கு கொடுத்துக்கிறேன், அந்த கான்வெகேஷன் கவுன் போட்டுன்னு போற மாதிரி கொடுத்துட்றேன் அப்படின்னா, அடபடா நீ எல்லாம் எடா பையன், உனக்கெல்லாம் ராஜா போட்டுக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிடுறேன். ஆகையால அந்த ரஜகண்ணனுடைய தலையை கிள்ளிட்டு ராஜா அணியக்கூடிய வஸ்திரத்தை ஒரு எடுத்துட்டு அணிஞ்சுண்டு வந்துடுறே. அதுக்கப்புறம் ஒரு கூனி இருக்கா, அந்த கூனி சந்தனம் விற்கிறவோ, அவள் தான் சந்தனம் கொடுக்கறதோட மாத்திரமில்ல அந்த சந்தனத்தை பூசியும் விடுறா, அவளுக்கு அனுகிரகம் பண்றேன். இது ரெண்டும் முடிஞ்சிடுத்து. எங்கேயோ ஒரு முட்டு சந்துல மாலையெல்லாம் கட்டி ராஜாவுக்கு கொடுக்கிறவரா ஒருத்தர் இருந்துருக்கேன். அவருக்கு பேரே சொல்லல, அவருக்கு மாலாக்காரர்னே பேரு, வேற ஒண்ணுமே பேர் கிடையாது. அவாத்து வாசல்ல இவர் போயிட்டு, அவர் இங்கேயும் வழியில எல்லாம் மாலை வித்துந்து நிக்கல, மாலை கட்டுற இடத்துக்கே பெருமாள் கண்ணனும் பலராமனும் அங்க போயிட்டார். அந்த போயிட்ட உடனே அத்தியமே சபலஞ்சன்மா ஜீவிதஞ்ச சுஜீவிதம்னு அங்க இவர் ஒண்ணும் கேட்கவே இல்லை. அந்த ராஜாக்காக கட்டி வச்ச மாலையை அவருக்கு கொடுத்துட்டு, இந்த குடிசை என்ன பாக்கியம் பண்ணிருக்கு, நேர் இங்க வந்திருக்காரு அப்படின்னு அவரை வரவேற்கிற அந்த வரவேற்பது இருக்க, அவ்வளவு ஒரு பிரபுல்லமான ஒரு சந்தோஷத்தோட அந்த பெருமாளை வரவேற்று அவரை வரவேற்பு பண்ணி, அவர் கேட்கறதுக்கு முன்னையே ராஜா என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், நான் பண்ற காரியம் இன்னைக்குதான் சஃலமாச்சுன்னு சொல்லிட்டு அந்த மாலையை எடுத்து பெருமாள் கொடுக்குறேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஆத்துல பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணச்சே, நம்ம ஆத்துல பெருமாள் எழுந்தருள் இருக்கிறது நம்முடைய பாக்கிய விசேஷம். ஒரு பிரியமான ஒரு அதிதி வந்தாள்னாக்க, நாம ரொம்பவும் விரும்புறவாளாக இருந்திருக்கிற ஒரு விருந்தாளி வந்தாள்னாக்க, அவளுக்கு எப்படி சந்தோஷத்தோட முக மலர்ச்சியோட அவளுக்கு பிடிச்சதெல்லாம் நாம பண்ணி அவளை பிரீத்தியா பண்ணுவோமோ, அந்த மாதிரி அந்த பெருமாளை நாம மனசுல நினைச்சுண்டு உபச்சாரங்களை சமர்ப்பிக்கணும் என்பது முதல்ல சொல்றது. வருவதோர் உறவென வளரிளவரசென, வளரிளவரசு அப்படின்னா இளவரசு, இளவரசன்னா யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறவர், அந்த பட்டாபிஷேகத்துல இருக்கிறவர் வளர் இளவரசு, மேல மேல வழக்கு கொணரக்கூடியவராக இருந்திருக்கிறவர். அப்படிப்பட்ட இளவரசர் வந்திருக்காருன்னு சொல்லச்சே, இப்ப வந்திருக்கிறவர் யாரு? இப்ப பிரியமான அதிதியாக இருந்தாலும் கூட அந்த முகத்துல ஒரு சந்தோஷம்லாம் இருந்துட்டு இருக்கும், அது வேற விஷயம். இப்ப எனக்கு பிடிக்கும் வெறும் வெந்தய குழம்பு தான் எனக்கு பிடிக்கும், சரி எனக்கு ஒருத்தர் வெந்தய குழம்பும் அப்பளாத்த சுட்ட அப்பளாமும் போட்டு கொடுக்குறா, இல்ல சுட்ட வடாமும் போட்டு கொடுக்குறா, எனக்கு பிடிக்கும்ன்றதுக்கோசரம் இதை பண்ணிடுறா. இந்த மாதிரி எல்லாருக்கும் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இப்ப அந்த வந்திருக்கிறவரை பிரியமான அதிதியாக சொல்றது அந்த முகமலர்ச்சியோட வரவேற்கிற விஷயத்துல நம்மாத்துக்கு வராதவா வந்திருக்கா நம்மாத்துல என்று அது ஒரு பெரிய ஒரு கௌரவமா நினைச்சுண்டு அந்த பெருமாளுக்கு உபச்சாரங்களை சமர்ப்பிக்கணும் என்பதாக சொல்ற. ராஜா வர, ஒரு பெரிய மந்திரி நம்ம மாத்துக்கு வர, பிரதம மந்திரியே நம்ம மாத்துக்கு வர அப்படின்னா, அவர் உட்காந்துக்கிறதுக்கு கூட குர்ச்சி அந்த நாற்காலி நம்ம மாத்துல அதுக்கு தகுந்த மாதிரி இல்லைன்னா, யாருண்டியான கடன் வாங்கியாவது கொஞ்ச நாளைக்கு கொடுங்களேன், எங்காத்துக்கு ஒரு பெரிய மனுஷன் வரையர், அவர் உட்காந்து போற வரைக்கும் இருந்துட்டு போட்டோம்னுட்டு அந்த சோஃபா செட்டை வாங்கி போடுற மாதிரி அந்த அந்த அவர் வரையறதுக்காக ஒரு கௌரவத்தினால நாம சில காரியங்கள்லாம் நாம பண்றோம். அந்த மாதிரி ராஜா வரேன்னாக்க, ஒரு இளவரசரே ஆத்துக்கு வரையறனாக்க நாம ரொம்ப சந்தோஷமா தான் இருப்போம். நம்ம ஆத்துக்கு ஒரு இளவரசர் வரையறனா அது காட்டுல சந்தோஷம் வேற என்ன இருந்துட்டு இருக்கு. அப்படி ஒரு சந்தோஷத்தோட இருக்கிறது, இன்முகத்தோட வரவழைக்கிறதோட மாத்திரமில்ல, ஒரு பணிவோட கௌரவத்தோட வரவழைக்கிறது இருக்க,
அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்ப பெருமாள் சர்வ சுலபராக நம்மாத்துக்கு எழுந்தருள் இருக்க, நாம பண்ற திருவாராதனத்தை அதை ஏற்றுக்கொள்ளும்படி நிலையில எழுந்தருள் இருக்க வாஸ்தவம். அப்படி எழுந்தருளி இருந்தாலும் கூட அவருக்கு ராஜோபச்சாரம் பண்றதுன்னு சொல்றாள, அந்த ராஜோபச்சாரம் பண்ணணும். பெருமாளை ராஜாவா நினைச்சுட்டு உபச்சாரம் பண்ணணும். இதே இன்னைக்கு நடக்கிற திருமஞ்சனத்தையே நம்பெருமாளுக்கு நடந்த திருமஞ்சனத்துல போய் பாருங்கோ, அந்த சேவிச்சங்கன்னாக்கா தெரியுது என்ன சொல்ல போறோம். அந்த பெருமாளுக்கு இந்த அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனியும் சமர்ப்பிக்கச்சே அந்த அர்ச்சக சுவாமியினுடைய திருமுக மண்டலத்துல 2 விதம் இருந்துட்டு இருக்கு. இந்த பெருமாளுக்கு நம்ம இவ்வளவு சொல்லப்படுறான், நமக்கு நாம சமர்ப்பிக்கிற அர்க்கிய பாத்தியத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக அதி சொல்லபராக இங்க எழுந்தருளி இருக்கச்சே, இவர் யாரோ இல்ல, நாம நிச்சயம் விரும்பி வந்தவர் தான் இவர் வந்திருக்கேன்னு ஒரு பிரபுல்லமான ஒரு முகபாவத்தோட சந்தோஷத்தோட அந்த பெருமாளுக்கு உபச்சாரங்களை சமர்ப்பிக்கிறோம். இந்த சந்தோஷத்தோட உபச்சாரங்கள் சமர்ப்பிக்கச்சே கூட இப்ப வந்திருக்கவர் சாதாரணமானவர் இல்ல, அவர் ராஜாதிராஜர். அப்ப அவருக்கு சமர்ப்பிக்கிற உபச்சாரங்களை கூடவே ஒரு பவ்யத்தையோடையும் அந்த ராஜாவுக்கு கொடுக்கச்சே எப்படி ஒரு பணிவோட சமர்ப்பிப்போமோ அப்படி சமர்ப்பிக்கிறது. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுக்குதான் ராஜோபச்சாரம்னு சொல்றது. நிறைய உபச்சாரம் பண்றவங்க எல்லாம் அது ஒண்ணு மாத்திரம் முக்கியம் இல்ல, அந்த இடத்துல ராஜாவுக்கு ராஜ சேவகன் பண்ற உபச்சாரங்கள்லாம் பணிவு இருக்கும். அந்த மாதிரி எத்தையோ ஒண்ணு பண்ணிட்டு போவோம் அப்படின்னு நினைக்காமல் நம்மளால சம்பாதிக்க கூடிய வஸ்துக்கள்ல மிக உயர்ந்ததாக எது இருக்குமோ அதை சமர்ப்பிச்சு அந்த அது மூலமாக நாம அந்த பெருமாளுடைய பிரீத்திக்கு பாத்திரமாக ஆகப்போறோம். அப்ப அந்த பெருமாளை என்னமா நினைக்கிறது, வரும் இளவரசு, இவருக்கு இது கொடுத்தா போறோம், இதனாலேயே அவர் திருப்தி அடைஞ்சவர், அதனாலேயே திருப்தி அடைஞ்சல, நம்மளால இருக்கிறதுக்குள்ள என்ன பண்ண முடியுமோ அதை பண்றது. சபரி மோட்ச சாட்சி பூதான்னு சொல்ற அந்த சபரி ராமன் வரத்துக்காக காத்துன்னு இருக்கா. குச்சேல குப்ஜாசாம் விரஜயுவதையோ நிஷாதானாம் நேதா கபிகுலபதி காபி சபரி குச்சேலஹா குப்ஜாசாம் விரஜயுவதையோ மால்யகிருதி தயா சதகத்துல சொல்றார். ராமாவதாரத்துல நடந்த நிகழ்வுகள் சிலது, கிருஷ்ணாவதாரத்துல நடந்த நிஷாதானாம் நேதா ஒரு வேடுவர் தலைவன். அந்த வேடுவர் தலைவனாக இருந்திருக்கிற அந்த குஹ பெருமான் ராமர் இங்க வந்திருக்கேன்னு சொன்ன உடனே ஓடி வரதோட மாத்திரம் இல்ல, தன்னிடத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் இந்த வேடுவ சேரிக்கு ஒரு மகாராஜா அவனுடைய குமாரர் இளவல் வரத்துக்கு ஒரு தகுதி இருக்கிற இடமா இது, இந்த இடத்துக்கு வந்திருக்காரு என்றதுல போய் ஒரு பெரிய ஒரு கௌரவம். ராமோ ராமயிதி க்யாதஹ பிரஜானாம் அபவத் கதான்னு அந்த ராமருடைய ராஜ்யத்துல இருக்கிறதுனால எப்ப பார்த்தாலும் ராமர் ராமர் ராமர்னு சொல்லிட்டே இருந்துருக்கு. அப்போ அந்த ராமர் நாம எப்பவும் நினைச்சுட்டு இருக்கிற, நாம விரும்பின ராமன் வந்திருக்கேன். அப்ப ராமன் தானே வந்திருக்கார் அப்படின்னு நினைக்காமல் அந்த ராஜகுமாரர் வந்திருக்கார், யுவராஜா வந்திருக்கார், சக்கரவர்த்தி திருமகன் வந்திருக்காருன்னு நினைச்சுண்டு தன்னிடத்துல இருக்கக்கூடிய மிக உயர்ந்த வஸ்துக்கள் என்னவோ அது மொத்தத்தையும் உபகாரமா சமர்ப்பிக்கிறதுக்காக எடுத்துண்டு அத்தனை பேரோடையும் வந்து விழுந்து சேவிச்சு, இவையம் பையன், இவையம் பொண்ணு, இவையம் மனைவி, இவெல்லாம் என்ன சேர்ந்தவான்னு சொல்ற மாதிரி அந்த பெருமாள் நம்ம ராஜகுமாரர் வந்திருக்கார், நம்ம மாத்துல வந்திருக்காருன்ற மாதிரி அந்த ராஜகுமாரர் இடத்துல போய் சொல்லணும், என்னாலதோ இதெல்லாம் உமக்காக சமர்ப்பிக்கிறதுக்காக இதை வச்சிருக்கேன், அதை வச்சிருக்கேன், இதை வச்சிருக்கேன், இவன் என்னுடைய பொண்ணு, இவள் என்னுடைய மனைவி, இவள் என்னுடைய மகள், இப்படி மகன், அப்படி எல்லாம் சொல்லி இந்த வஸ்துக்கள்லாம் இருக்கு, இது எல்லாமே உமக்காக தான் இருந்துருக்கு, இது எல்லாத்தையும் நீர் உபயோகப்படுத்திக்கணும் என்று பிரார்த்தனை பண்ற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு பவ்யத்தையோட நடந்துக்கணும். இதையும் அந்த திருமஞ்சனத்துல பார்க்கலாம். அப்புறமா வருவதோருறவென வளர் இளவரசென மறுபுனன் மகனென வனமதகரியன, இது எல்லாம்
பாசத்தை காட்டிலும் அதிதியின் இடத்துல நாம காண்பிக்கிற ஒரு பிரீத்தி, ராஜாவின் இடத்துல நடக்கிற ஒரு கௌரவம், இது எல்லாத்த காட்டிலும் இன்னும் பெரிய விசேஷம் என்ன தெரியுமா? அம்மா குழந்தைக்கு இடத்துல காண்பிக்கிற ஒரு பாசம். அதுவும் தவமிருந்து பெற்ற குழந்தையா இருந்துனாக்கா, எத்தனையோ நாள் குழந்தை இல்லாத இருந்து தபஸ் பண்ணி அந்த குழந்தை பெற்றாளா இருந்தாள்னாக்கா, அந்த குழந்தையின் இடத்துல அம்மா எப்படிப்பட்ட பரிவு பாசத்தை காண்பிப்பாளோ அப்படிப்பட்ட பாசத்தை காண்பிச்சு, அப்படிப்பட்ட பாசத்தோட பெருமாளிடத்துல ஒரு பிரீத்தியோட உபச்சாரத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் அந்த இடத்துல அந்த உபச்சாரங்கள்ல வரைச்சு மாத்திருஸ்தானத்துல இருந்துட்டு அந்த பல்ல தேய்ச்சி விடுறது, நாக்க வச்சு விடுறது, வாயை கொப்பளிச்சு விடுறது, அந்த திருமுக மண்டலத்தை தொடச்சி விடுறது. அந்த தொடைக்கச்சையே பெருமாள் திருமஞ்சனத்துல பார்க்கணும். புலோத்த வஸ்திரம் சமர்ப்பிக்கிறதுன்னு பேரு. ஒவ்வொரு இதையும் திருமஞ்சனம் சமர்ப்பிச்ச பிற்பாடு அந்த புலோத்த வஸ்திரம்ன்றது அந்த அந்த ஒலந்த துணியால தொடஞ்சி விடுறது. அந்த ஒலந்த துணிய தூபம் அங்க காண்பிப்பா. அந்த தூபத்துல காண்பிச்சு அது நல்ல வாசனையா இருக்க மாதிரி அதை பண்ணி தூபத்துல காண்பிச்சு அந்த பெருமாள் திருமுக மண்டலத்தை தொடைக்கச்சு இப்படி அழுத்தி தொடைக்காத அப்படி ஒத்தி ஒத்தி எடுத்து இப்படி பண்றது இருந்துட்டு இருக்க. இது ஒரு குழந்தைக்கு அது முகத்துல எதனா ஒரு அழுக்கு இருந்ததுன்னா கூட, அது மூக்ஷலி ஒழுகிண்டு இருந்தா கூட அதை அழுத்தி எடுக்காத அந்த குழந்தைய நிதானமா அது வேற ஒரு சின்ன துணியை வச்சுட்டு அதுக்கு வலிக்காத எடுத்து விடுற மாதிரி அந்த மாத்திரு வாத்சல்யத்தை காண்பிச்சு நாம ஒவ்வொரு உபச்சாரத்தையும் பண்ணணும். அந்த மாத்திரு வாத்சல்யம் காண்பிக்க செய்தான் அந்த உபச்சாரிக்க பாத்தியாச்சமனையும் சமர்ப்பிக்க செய்யோ, திருமஞ்சனம் பண்ண செய்யோ, அதுக்கப்புறம் பண்ண உபச்சாரங்கள்லான்றதுல நம்ம நம்பருமாள் இவர், நம்ம பையன் இவன்னு சொல்றோமோ இல்லையோ, அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோட அந்த பெருமாளுக்கு உபச்சாரத்தை பண்ணணும். நம்ம பெருமாள் நம்ம ஆத்துக்கு வந்துட்டு அவருக்கு நாம உபச்சாரம் பண்ணணும்னு சொல்லி அந்த மாத்திருவாத்சல்யத்தை காண்பிச்சு நாம பண்ணணும் என்பதாக சொல்றது. வனமதகரியன அந்த பெருமாளை பார்த்து 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 ஒரு சந்தோஷம். என்னைக்கும் எல்லாருக்கும் இந்த யானைன்னு சொன்னோம்னாக்க, யானை சமுத்திரம் இது ரெண்டும் அழுக்கவே அழுக்காது. வாசல்ல மணி அடிச்சதுன்னாக்க, மணி அடிச்சுட்டு யானை போற ஓசை கேட்டதுன்னாக்கா, நிச்சயம் யானைய பார்த்துட்டு இருக்கவாளா இருந்தாலும் கூட அந்த யானையை மறுபடியும் ஒரு வாட்டி வாசல்ல பார்ப்பா. அந்த சமுத்திரக்கரை வழியா நம்ம போனோம்னாக்கா கொஞ்ச நாள் அந்த சமுத்திரத்தை போய் பார்த்துட்டே இருப்பா. இது ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்டு வரலான்னு நினைச்சுட்டு போவா. அது எவ்வளவு நாள் ஆச்சுன்னே தெரியாது, அதையே பார்த்துட்டு இருப்போம். இந்த மாதிரி அந்த பெருமாளுக்கு நம்ம மாட்டுல எழுந்தருள் இருக்கிற பெருமாள் பரம சொல்லபராக நமக்கு எழுந்தருள் இருக்க, அவரை பார்த்து பார்த்து பொறிச்சு போறது. இந்த உபச்சாரம் பண்றது ஒரு பங்கு இருக்கட்டும், இந்த யானையை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி அந்த பெருமாளை அப்பப்ப பாக்குறது. அந்த பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணா சில பேர்லாம் அர்ச்சகா எல்லாம் பண்ணுவா. இது நான் சிவபெருமாள் திருவடிவாரத்துல பார்த்திருக்கேன், இன்னும் சில ஊர்கள் எல்லாம் பார்த்திருக்கேன். இங்க காஞ்சிபுரத்துல சீமாபட்டர்னு ஒரு சுவாமி இருந்து அவர் மாலையெல்லாம் சமர்ப்பிச்சாருனாக்க அவர் என்ன பண்ணுவாராம், கொஞ்சம் தூரம் போயிட்டு தூரத்துல இருந்து நின்று பார்ப்பேன். அந்த மாலை சமர்ப்பிக்கிட்டே கிட்ட சமர்ப்பிக்கிறோம், அது சரியா படிஞ்சிருக்கா படியிலையா, ஒரு பக்கம் ஏத்தமா இருக்கா ஒரு பக்கம் குறைவா இருக்கா அப்படின்னு தெரியாத அப்படி தூரத்துல இருந்து பார்த்து பார்த்து கொஞ்சம் தூரம் போய் பார்ப்பேன். பார்த்துட்டு மறுபடியும் அதை எதனா கொஞ்சம் இது பண்ணுவானாக்கா சரிப்படுத்தணுமானா சரிப்படுத்திட்டு அப்படி தாம பண்ணின அலங்காரத்தை அந்த அலங்காரத்தோட எழுந்தருள் இருக்கிற பெருமாளை பார்த்து பார்த்து ரசிப்பேன். இது அச்சக்கால் எல்லாரும் பண்றதுதான் இது. அந்த மாதிரி நாம நம்ம மாட்டுல பெருமாள் எழுந்தருள் இருக்கிறனாக்கா அந்த பெருமாளுக்கு பண்ணக்கூடிய பணிவிடைகள் ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு இந்த பணி பக்தியோடையும் பிரீத்தியோடையும் பாசத்தோடையும் இப்படி ஒரு சந்தோஷத்தோடையும் அந்த உபச்சாரங்களை பண்ணிட்டு அந்த உபச்சாரங்களை ஏத்துக்கிற பெருமாளை அதை பார்த்து பார்த்து சந்தோஷப்படணுமா. இது அடுத்ததாக சொல்ற ஒரு விஷயம். மறுபு நன்மகன வனமதகரியன தசரத சக்கரவர்த்தி சொல்றார்,
அந்த ராமரை போய் அழைச்சிண்டு வா, அவருக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ண போறேன், அதை சொல்லணும், அதுக்காக அழைச்சிண்டு வான்னு சொல்லுறான். அந்த அழைச்சிண்டு வர ராமரை பாக்குறேன். ராமரை பார்த்தனும் உடனேயே தான் ரொம்ப கழவனா போயிட்டோம் அப்படின்னு நினைச்சிருந்தவர் புனர்யுகன் மறுபடியும் தனக்கு இளமை திரும்பிடுத்தோன்னு அந்த ராமனை பார்த்ததுனால ஒரு சந்தோஷத்தினால தனக்கு இளமையே திரும்பிடுத்தோன்னு நினைச்சுக்கிறேன்னா அந்த மாதிரி நாமளும் நினைச்சுக்கணுமா? அந்த பெருமாளை சேவிக்கச்சே ஒரு சந்தோஷத்தோட இருக்கிறதுன்னா, அருவிலை மணியன அருவிலை விலை மதிக்கத்தக்கது, இதுக்கு விலையே சொல்ல முடியாததாக இருந்திருக்கிற ஒரு ரத்னம் நம்ம நாட்டுல வந்திருக்கிறது. எப்பேற்பட்ட பெருமாள் எழுந்துள்ள இருக்கேன்னா ஒரு மகார்க்கமான ரத்னம். அது ஒரு வேலை இருந்தா கூட நாம எவ்வளவு பெருமைப்படுவோம். நாம அப்படி இந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணச்சே, ஆஹா இந்த பெருமாளை தொட்டு பண்ற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ரத்னம், மகாத்மான ரத்னமா இருந்துருக்கு, அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கேன்னு ஒரு பெருமையோட பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணுமா? இப்படி இந்த மாதிரி ஒரு பாவத்தோட வருவிலை மணியன அடியவர் அடைபவர் அடியவர் இப்படி பரம பாகவதாளாக இருந்திருக்கிறவா நம்ம நாட்டுல இருக்கிற எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்றத இப்படி பண்ணுவா என்பதாக சொல்ற. அருகணை இறைவனை அருகணை உடனே, அருகணை இறைவனை அருகணையுடன் அந்த திருவாராதனத்துக்கு வேண்டிய வஸ்துக்களோட அடைபவர், இப்படிப்பட்ட எண்ணங்களோட, அதாவது நம்மாத்துக்கு வந்திருக்கிற ஒரு அவர் எவ்வளவுதான் பரம சுலபராக இருந்து நம்மாத்துக்கு எழுந்தருள் இருந்தாலும் கூட நம்மாத்துக்கு வந்திருக்கிற ஒரு பிரியாதித்தி போலக, பிரியமான அதித்தி போலகவும் ஒரு இளவரசரே நம்மாத்துக்கு வந்திருக்கா போலையும் மருவுனன் மகன் என ஒரு பாசத்தோடையும், அதாவது முதல்ல முகத்துல ஒரு சந்தோஷத்தோட வரவேற்கிறது, ரெண்டாவது இந்த சந்தோஷத்தோட வரவேற்கிறதோடு இல்லாத அலட்சிய பாவம் இல்லாத ஒரு பக்தி கௌரவத்த புத்தியோட பெருமாளிடத்துல நடந்துக்கிறது, மூணாவது மருவுனன் மகன் என்ன பாசத்தோட நடந்துக்கிறது. அம்மா பிள்ளைக்கு இடத்துல எவ்வளவு பாசத்தை பொழியுமோ அந்த மாதிரி பெருமாளிடத்துல பாசத்தோட இப்படி பண்ணி அந்த பெருமாளுடைய அந்த பெருமாளுடைய ஒரு இத்தை ரசிக்கிறது. இந்த பாசத்தோட இந்த குழந்தைக்கு யூனிஃபார்ம் போட்டு விடுவா. அதுவே குழந்தை யூனிஃபார்ம் போட்டுட்டா கூட ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்ன யூனிஃபார்ம் போட்டு விட்டு அதுக்கு டை கட்டி விட்டு அதுக்கு யூனிஃபார்ம் ஷூ எல்லாம் கட்டி அதுக்கு மேல அதுக்கு லேஸ் எல்லாம் கட்டி விட்டு எல்லாம் பண்ணிட்டு அந்த குழந்தை ஸ்கூல் போறத பார்த்துட்டே இருப்பா அம்மா. அந்த மாதிரி பெருமாளை பார்த்து பார்த்து அனுபவிக்கணுமா? இதுக்கு வளமத கரியன வருவிலை மணி அருவிலை மணியன இது இப்படி எல்லாம் இருக்கிறதோடு இல்லாத மகார்க்கமான வஸ்து வந்திருக்கு. நம்ம நாட்டுலாம் இருக்க தகுந்த வஸ்துவே இல்லை. இந்த வஸ்துவே நம்ம நாட்டுல இருந்துருக்கு அப்படின்னா பெருமாள் நம்ம நாட்டுல இருக்கேன்னாக்க ரத்தனம் மாதிரி பெருமாள் நினைச்சுட்டு இப்படிப்பட்ட ஒரு கௌரவத்தோடையும் பெருமிதத்தோடையும் நாம பெருமாளுக்கு பாகவதாளாக இருந்துருக்கிறவா தன்னிடத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்களோட கொண்டு பெருமாளை திருவாராதனம் பண்ணுவா. இப்படிதான் நம்ம பண்ணணும்ன்றத சுவாமி தேசிகன் அத்தியுதமாக நமக்கு இந்த பாசுரம் மூலமாக தெரிவிச்ச. இப்படிப்பட்ட உபச்சாரங்கள்ல எல்லாம் அது ரங்கநாதனுடைய உபச்சாரங்கள்லாம் பார்த்தோம்னா கீரை அம்சேர் பண்றது நிவேதனம் பண்ணுவா, இதுக்கு மாவோடு நிவேதனம் பண்றது, இப்படி எல்லாம் அது ஒரு இந்த ரொட்டி நிவேதனம் பண்றது, இப்படி எல்லாம் பண்றதெல்லாம் அந்த பார்த்து அந்த பாசம் அந்த பெரியவாள்லாம் அதெல்லாம் தான் இந்த சுவாமியினுடைய இந்த பாசுரத்துக்கு ஏற்ப அந்த பெருமாளுடைய ஒவ்வொரு திருவாராதன கிரமங்களும் ஏற்பட்டிருக்குன்றத பெரியவாள்லாம் வகுத்து வச்சிருக்கா. அதை நினைச்சுட்டு நாமளும் கடைபிடிக்கணும்னு இந்த புத்தி நமக்கும் வரணும்னு அந்த பெரிய பெருமாள்கிட்டையும் நம்பெருமாள்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். வருவதொருவென வளரிளவரசென மருகுனன் மகனென வனமத கரியன அருவிலை மணியன அடியவர் அடைபவர் அருகணை இறைவனை அருகணை உடனே.
कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः।